ஒரு அழகான காலை, பறவைகளின் ஒலி, வயதான பழனி தாத்தா ஒரு சிறு குச்சியுடன் ஒரு பெரிய காலியான நிலப்பரப்பை நோக்கியபடி நடக்கிறார். அந்த நிலப்பரப்பு முழுவதும் இப்போது காய்ந்த புற்கள், குப்பைகள் மற்றும் கட்டிடக் கழிவுகள் நிறைந்துள்ளன. தூரத்தில் சில கட்டிடங்களை மட்டும் கட்டும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. பழனி தாத்தா தன்னுள் முணுமுணுக்கிறார். அட பாவிகளா, நேற்று வரைக்கும் மீன் பிடிச்ச ஏரியடா இது, இன்னைக்கு குப்பை மேடா மாறி நிற்கிது என்று. அதே இடம், பல வருடங்களுக்கு முன் பெரிய ஏரி. அதில் மீனவர்கள் படகில் செல்வது, குழந்தையை குளிப்பது, சுற்றிலும் பசுமை. பழனி தாத்தா சோகமாக பெருமூச்சு விடுகிறார். கட்டிட வேலை நடக்கும் இடத்தை நோக்கி செல்கிறார். அங்குள்ள கட்டுமான தொழிலாளி, தாத்தா இங்கெல்லாம் வரக்கூடாது, வேலை நடக்குது. உடனே பழனி தாத்தா, ஏன்பா, ஒரு காலத்தில் இந்த ஏரியோட தண்ணி தான் இந்த ஊர் முழுக்க குடிநீராக இருந்துச்சு, இப்போ என்னடானா ஏரியை புதைச்சி வீடு கட்டுறீங்க. உடனே கட்டுமான தொழிலாளி, அது பழங்கதை தாத்தா, இப்போ இது ஃபியூச்சர் சிட்டி பிளாட், இங்கேருந்து நீங்கள் போங்க என்று கூறுகிறார். பழனி தாத்தா தலையை குனிந்தபடி திரும்பி செல்கிறார். சரவணன் அலுவலகம், நேர்த்தியான அலுவலகம். சரவணன் ஒரு பெரிய மேப்பில் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளின் படங்களை காட்டுகிறார். எதிரில் ஒரு குடும்பம் அமர்ந்திருக்கிறது. சரவணன், சார், இதுதான் லேக் வியூ அப்பார்ட்மெண்ட். ஒரு காலத்தில் ஏறி இருந்த இடம்தான், இப்போ அதை நிரப்பி புதுசாக கட்டி இருக்கும். சுத்தமான காற்று, அருமையான வியூ, அட்வான்ஸ் சீக்கிரம் கொடுங்கள், சலுகைகள் முடிஞ்சிடும் என்கிறார். கவிதா மற்றும் அவளின் கணவர் ஆர்வத்துடன் படங்களை பார்க்கிறார்கள். கவிதா, லேக் வியூவா, இங்கே ஏரியா இருக்கு, என்ன வெறும் காடு மாதிரி தானே இருக்கு என்கிறார். சரவணன் உடனே, அது பெயர் மேடம், ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ இல்லை. இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்தை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. கவிதா யோசிக்கிறாள். பிறகு கணவனுடன் பேசி அந்த இடத்தை வாங்குவதற்கு முடிவு செய்கிறாள். அரசியல்வாதி வேலாயுதம் வீட்டில். சரவணன் வேலாயுதத்தின் வீட்டிற்கு வருகிறார். அவர் பெரிய விருந்துக்கு தயாராகிறார். சரவணன் வேலாயுதத்திடம், அண்ணே, ஏரி நிலத்தில் பிளாட் எல்லாம் வேகமாக விற்கிது, உங்கள் சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதும், அடுத்த பேச ஆரம்பிச்சிடலாம். வேலாயுதம் சிரித்து கொண்டே, கவலைப்படாத தம்பி, இந்த ஊரில் நான் சொல்கிறது தான் சட்டம். அந்த பழனிக்கிழவன் மட்டும் சில நேரத்தில் லூசு மாதிரி கத்துறான், அதையும் பார்த்துக்கலாம், நமக்கு காசு தான் முக்கியம். இருவரும் சிரிக்கிறார்கள். சில மாதங்கள் கழித்து புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் அதே ஏரி இருந்த இடத்தில் பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்புகள் எழுந்து நிற்கின்றன. சரவணன் அந்த பகுதியின் ப்ராப்பர்ட்டி மேனேஜராக மாறி எல்லோரையும் வரவேற்கிறார். பழனி தாத்தா வெளியே இருந்து பார்க்கிறார். ஏரியில் கட்டிடமா, என்ன ஆக போகுதோ. புதிய குடியிருப்புகளில் மக்கள் குடியேறுகிறார்கள். கவிதா மற்றும் அவள் குடும்பமும் அங்கே குடியேறுகிறது. மழைக்காலம் வருகிறது. மழை பெய்ய துவங்குகிறது. முதலில் மிதமான மழை. மக்கள் சாதாரணமாக இருக்கிறார்கள். பழனி தாத்தா வானத்தை உற்று பார்க்கிறார். அவரது முகத்தில் ஒருவித எச்சரிக்கை உணர்வு. மழை தீவிரமடைகிறது. இரவு பகலும் விடாமல் கொட்டுகிறது. கவிதா வீட்டிற்குள் ஜன்னல் வழியாக பார்க்கிறாள். மழைநீர் குடியிருப்பு வளாகத்திற்குள் தேங்க ஆரம்பிக்கிறது. சரவணன் ஃபோனில், என்னப்பா, தண்ணி தேங்குதா, மோட்டரை போட்டு இழுங்க, மழை இப்படித்தான் பெய்யும் அப்படிங்கிறாரு. மழை நிற்காமல் பெய்ய குடியிருப்பு வளாகத்திற்குள் நீர்மட்டம் அதிகரிக்கிறது. திடீரென ஏறி இருந்த பழைய இலைகளில் இருந்த மண் தடுப்புகள் உடைய தொடங்குகிறது. மக்கள் அலறுகிறார்கள். அடுக்குமாடி குடியிருப்புக்குள் தண்ணீர் வேகமாக நுழைகிறது. வாகனங்கள் நீரில் மிதக்கின்றன. கடைகள், வீடுகள் என எல்லா இடங்களிலும் தண்ணீர். மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற அலறிக்கொண்டு மாடிப்படிகளில் ஓடுகிறார்கள். கவிதா தன் குழந்தையுடன் மாடியில் இருக்கிறாள். அவளது வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்து விட்டது. அவள் பாய்ந்து போய் கதறுகிறாள். சரவணன், அவன் வீடு நீரில் மிதக்கிறது. அவன் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறான். வேலாயுதம், அவனது அரசியல் அலுவலகம், கார் என எல்லாம் நீரில் மிதக்கின்றன. பழனி தாத்தா ஒரு படகில் சிலருடன் வந்து வெள்ளத்தில் சிக்கியவரை மீட்கிறார். அப்போது அவர் கவிதாவையும் அவர் குழந்தையும் காப்பாற்றுகிறார். கவிதா அழுது கொண்டே, தாத்தா, ஏன் இப்படி ஆச்சு, என் வீடு எல்லாம் போச்சு. பழனி தாத்தா கண் கலகி, இது வீடு கட்டிய தண்ணி இல்லைம்மா, ஏரியோட உயிர். அது கோபமாக பொங்கி எழுந்திருக்கு. அதோட கோபத்துக்கு முன்னாடி நம்ம வீடெல்லாம் வெறும் காகிதம்தான். வெள்ளம் வடிந்த பிறகு குடியிருப்பு வளாகம் பாலடைந்து சகதியுடன் காட்சியளிக்கிறது. மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து நிற்கிறார்கள். அரசாங்கம் அவர்களுக்கு நிவாரண பணிகள் வழங்குகிறது. மலைக்கடவுளின் குரல், நான் நீர், நான் உயிர், என் இடத்தை ஆக்கிரமித்து என் வழியை அடைக்கும்போது என் கோபம் நீராக பொங்கி எழும். என் இடம், என் உயிர், என் எல்லை, என் உரிமை. அது உனக்கு தேவை என்றால் என் சக்தியை மதித்து என் வழியில் நட. பழனி தாத்தா சேதமடைந்த குடியிருப்பு வளாகத்தை பார்க்கிறார். அங்கே ஒரு பெரிய ஏரியின் வடிவம் மீண்டும் உருவாகியிருப்பதை சில நொடிகள் உணர்கிறார். இந்த குறும்பு படத்தின் முக்கிய கருத்து, இயற்கையின் ஆதாரங்களான நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பது மனித குலத்திற்கே ஆபத்தாக முடியும். நன்றி.